Hey guys, welcome back to my NANiART studio. நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா பெயிண்டிங் எதுவும் பண்ண போறது இல்ல. நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட டிஃபரண்ட் டைப்பான வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி அதை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு வந்து ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நான் என்னோட ஆர்ட் வர்க்ஸை வந்து ஷேர் பண்றேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பெயிண்ட் தானே, எல்லாமே வாட்டர் கலர் தானே, இதில் என்ன வந்து வெரைட்டி இருக்குது, பிராண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய நினைப்போம். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து அந்த டவுட்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு டோர் பெயிண்டிங் தான் காட்ட போகிறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸான டோர் பெயிண்டிங்ஸ் பாருங்கள். இது வந்து ப்ளூ டோர் வச்சுக்கலாம். இதில் வந்து போகன்வில்லா கூட மேலே இருக்குது. இந்த பெயிண்ட் வந்து பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்குது. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த பெயிண்டிங். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ டோர், விண்டோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களுக்கு டோர் கலெக்ஷன் காட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். இந்த பெயிண்ட் இந்த பெயிண்டிங் வந்து எந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த பெயிண்ட்ஸ் வந்து கேமல் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் பெயிண்ட். ஓகேவா? அதாவது இது வந்து நான் தனித்தனியாக ஒவ்வொரு கலருமே வந்து தனித்தனி டியூப்பில் இருக்கும். அப்படி நான் வாங்கியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஆன்லைனில் வந்து தனித்தனி டியூபாக இருக்கும். ஒரு பேக்காக வாங்காமல், அதாவது ஒரு செட்டாக வாங்காமல் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் மட்டுமே நான் அதில் வச்சுருப்பேன். இல்லை 12 கலர்ஸ் வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து அந்த பேக்கில் இருக்கிற கலர் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வாங்கியிருந்தேன். அதனாலேயே எனக்கு இந்த பேக் ரொம்பவே பிடிக்கும். இந்த பேலட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பார்த்து வாங்கினது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட கலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்டாக இருக்கும். இது வந்து ஆர்டிஸ்ட் கிரேட் வாட்டர் கலர். ஓகே, தென் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் பார்த்துடலாம். ஓகே, இது வந்து இன்னொரு ப்ளூ டோர். இந்த ப்ளூ டோர் வந்து இதை பாருங்கள், இந்த கலர்லாம் கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போகன்வில்லா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து போகன்வில்லாஸ் பார்த்துருந்தோம். பட் அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தது. இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேடான மாதிரி இருக்குது. நான் இந்த பெயிண்டிங் வந்து எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா இதுவுமே வந்து ஆர்டிஸ்ட் கிரேட் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க, ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் அப்படின்னு. பட் இது வந்து ஒரு பேக்காக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினது வந்து தனித்தனி டியூபாக எனக்கு தேவைப்பட்ட கலர் நான் சூஸ் பண்ணி வாங்கினது. பட் இந்த பேக்கில் இருக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண ஒரு பெயிண்டிங். ஆக்சுவலாக இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. இது வந்து யார் வேணால் வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த பெயிண்ட்டை வந்து குறை சொல்லலை. ஏன் அப்படின்னா இது வந்து எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த பெயிண்ட்டு. ஏன் அப்படின்னா என்னோடய ரஃப் ஒர்க் எல்லாமே நான் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். பட் ஓகே, இருந்தாலும் இந்த பெயிண்ட் வந்து இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக. தென் நெக்ஸ்ட் ஒன், இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் லாவெண்டர் ஷட்டர்ஸ். எனக்கு இந்த ஷட்டர் ரொம்ப பிடிக்கும். இந்த ஷட்டருக்கு மேட்சாகவே நான் வந்து மேலே அந்த கிரேப்ஸ் வைன் மாதிரி போட்டிருப்பேன். நீங்கள் இதை நல்லா பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இதோட கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு கலர்ஸ் தான். இந்த கலர் வந்து நான் எங்கேருந்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னா இந்த ஆர்ட் ஃபிலாசபியோட ட்ராபிக்கல் பேலட்லேருந்து எடுத்திருக்கிறேன். இந்த கலர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரான கலர். ஏன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த பெயிண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இதோட ஷேடை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருக்குது இந்த கலர் வந்து. நீங்களுமே வந்து இந்த நான் காட்டுற கலர்ஸ் பெயிண்டிங்லாம் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது வந்து க்ரீன் டோர் பெயிண்ட். ஓகே, க்ரீன் டோர் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இதுவுமே வந்து ஆர்ட் ஃபிலாசபியோட கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து போகன்வில்லாலேயே வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு காட்டினேன் இல்லையா அந்த போகன்வில்லா, தென் செகண்ட் ஒன் இதுலேருந்தே உங்களுக்கு அந்த வாட்டர் கலர்ஸோட
குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஏன்னா இந்த போகன்வில்லா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நமக்கு போகன்வில்லா நம்ம எப்படி பார்க்குறோமோ, வெளியே எப்படி பார்க்குறோமோ அதே சேம் கலரில் அதே மாதிரி இருந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த போகன்வில்லாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. The last one, my super pretty windows. இது வந்து வுட்டன் விண்டோஸ். இந்த விண்டோ ஆக்சுவலாக நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்லலாம் இருந்திருக்கோம். ஸ்கூல், சேப்பல், சர்ச் அங்கெல்லாம் இருந்திருக்கும். எனக்கு இந்த விண்டோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட அந்த பிளான்டர் பாருங்களேன், அழகாக வந்து அது எப்படி நான் ஒரு மாடல் பிக்சர் வச்சுருப்பேன் இல்லையா, அதே மாதிரி பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அந்த பிளான்ட்ஸு, லீவ்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்தது. இந்த குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த பெயிண்டிங் வந்து இந்த ஆர்ட் ஃபிலாசபியோட கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நம்ம வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.